Hello students, welcome to Social Science Toppers. இந்த வீடியோல ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசனுடைய 2 மார்க்ஸ் தான் பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசனுடைய எல்லா எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸும் தனியே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த பிளேலிஸ்டினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் 2 மார்க்ஸ்னுடைய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தாச்சு. நம்ம இப்போ பார்க்க போறது 5வது 2 மார்க் முஸ்தபா கெமால் பாஷா. வாட் வாஸ் த ரோல் ஆஃப் முஸ்தபா கெமால் பாஷா? இந்த முஸ்தபா கெமால் பாஷனுடைய பங்கு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த முஸ்தபா கெமால் பாஷா அப்படிங்கிறவர் எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னா துர்க்கி. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல பார்த்தீங்கன்னா தோற்ற நாடுகள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, அதுக்கப்புறம் இந்த ஆட்டமன்ஸ். ஓகே. இந்த ஆட்டமன்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த துர்க்கி. அதனுடைய மாடர்ன் நேம் தான் துர்க்கி. சரியா? ஸோ துர்க்கினாலும் ஆட்டோமன் எம்பையர்னாலும் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகே. ஆட்டோமன் எம்பையர் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய ஏரியாவாக இருக்கும். துர்க்கி அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கும். பட் நம்ம துர்க்கின்னு மீன் பண்றது வந்து ஆட்டோமன் எம்பையர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல தோத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து ரொம்ப பாதிப்படைஞ்சிருப்பாங்க. யாரு? இந்த துர்க்கி கண்ட்ரி. ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்னுடைய தாக்கத்துல இருந்து திரும்பவும் அந்த துர்க்கி நாட்டை மறுபிறவி எடுக்க செய்ததுல முக்கியமான பங்கு யாரோடது அப்படின்னா முஸ்தபா கெமால் பாஷா. ஓகேவா? திரும்பவும் அந்த துர்க்கி வந்து மறுபிறவி எடுத்து வர்றதுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணது யாரு? இந்த முஸ்தபா கெமால் பாஷா. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க. முஸ்தபா கெமால் பாஷா played a remarkable role for Turkey's rebirth as a nation. ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா he modernized துர்க்கி. இப்ப மாடர்னைஸ் பண்றது என்ன அப்படின்னா முன்னாடி துர்க்கி அப்படிங்கிறது ஆட்டோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ எம்பையர்னாலே எதை குறிக்குது அப்படின்னா அது ஒரு மன்னராட்சி காலத்தை குறிக்குது. ஓகேவா? மன்னர் ஆட்சி செய்யற இடத்த தான் எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அப்போ முன்னாடி எம்பையரா இருந்தது, அதாவது முடியாட்சியா இருந்ததை இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா குடியரசா மாத்துறாரு. ஓகே. ரிப்பப்ளிக்கா மாத்துறாரு. ஓகே. அதே மாதிரி டெமோக்ரஸி அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வராரு. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குறாரு. இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீர்திருத்தங்கள் பண்றாரு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மாடர்னைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ துர்க்கி அவர் என்ன பண்றாரு? முஸ்தபா கெமால் பாஷா மாடர்னைஸ் பண்றாரு. அந்த பழைய காலத்துல இருந்த சித்தாந்தங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு புதிய விதமான கான்செப்ட்ஸ் எல்லாமே கொண்டு வர்றாரு. ரிப்பப்ளிக், டெமோக்ராட்டிக், அப்புறம் ஈக்குவல் ரைட்ஸ் ஃபார் விமன், இது எல்லாமே கொண்டு வர்றாரு. அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மாடர்னைஸ்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ துர்க்கி என்ன பண்றாரு? மாடர்னைஸ் பண்றாரு. அதே மாதிரி அண்ட் சேஞ்ச் இட் அவுட் ஆஃப் ஆல் ரெகக்னிஷன். ஓகேவா? ஸோ துருக்கிக்கு மேல இருந்த பேட் நேம், அந்த கெட்ட பெயர்கள்லாம் இருந்திருக்கும்ல, அதுவும் பாத்தீங்கன்னா நீங்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா முஸ்தபா கெமால் பாஷா. ஓகே. ஸோ இந்த ஆன்சர் பாத்தீங்கன்னா மொத்தமே 2 லைன்ஸ் தான் இருக்கு. ஸோ அதனால ஸ்லோ லேர்னர்ஸுமே நீங்க இதையே படிச்சாலே போதும். ஓகே. இதே படிச்சிடலாம். ஸோ அதனால ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்ட்டு தனியாக நான் கொடுக்கல. ஓகே. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த பிடிஎஃப் மட்டும் இல்லை, நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்னுடைய பிடிஎஃப், இதுக்கப்புறம் போற வீடியோஸ்னுடைய பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ டெலகிராம் சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.